இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எல்லாமே அவருக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அவர் குழந்தையா இருக்கிறார். 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படிக்கு ஏரோதுவால் ஒரு கட்டளை பிறந்தது. பிறந்த குழந்தை சிறு குழந்தையா இருந்த பொழுது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு மரியாளையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஆண்டவர் போகச் சொன்னார். யோசேப்பு தீவிரமாய் பெத்லகேம் எல்லையிலிருந்து எகிப்துக்குள்ளே கடந்து போனார். ரொம்ப பக்கம்தான் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 மைல் பெலிஸ்தர் தேச வழியா எகிப்துக்குள்ள போகணும். பெத்லகேம்ல இருந்து ஒரு 40 மைல் அவர்கள் அதை எளிதாய் அந்த நாட்களிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு தூரமாய்த்தான் அதை வைத்திருந்தார்கள். அதே மாதிரி பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போனார்கள். பிறந்த குழந்தை. அப்ப எதிர்மறையான ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் வளருகிறார். இந்தியாவில் என்று மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய ஊழியம் எதிர்மறையான சூழ்நிலையில் தான் வேகமாய் வளருகிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல சொல்லுவாங்க, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்னதாக சொல்வார்கள், கிறிஸ்தவர்களை நசுக்காதீங்க, கிறிஸ்தவர்களை வெறுக்காதீங்க, கிறிஸ்தவர்களை ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க, கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி, அவங்களை நீங்க நசுக்க 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 அவர்கள் வெகுவாய் பெருகி வருவார்கள் என்று. அதனாலதான் அவரை மூதறிஞர்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் சொன்னதுதான் உண்மை. கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி பெரிய ஒரு காரியமா இன்றைக்கு வளர்ந்து நிற்பதற்கு காரணம் எதிர்மறை சூழ்நிலைகள் தான். எதிர்மறையான சூழ்நிலையில் தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. ஆகவே ஒருவேளை கிறிஸ்துமஸ் காலங்கள்ல எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர், கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, அடிக்க வர்றாங்க, ஆண்டவரை விரோதிக்கிறவர்கள் இன்றைக்கு எல்லா தமிழ்நாட்டு கிராமங்களுக்குள்ளும் வந்து விட்டார்கள். ஊழியத்திற்கு மிகப்பெரிய இடஞ்சலா இன்னைக்கு அவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த எதிர்ப்புகளுக்கு நடுவில் தான் நாம் வேகமாய் வளர முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே குழந்தையாய் இருந்த பொழுதே இந்த எதிர்ப்பை சந்தித்தீரப்பா, மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை தியானிக்கிற காலங்களிலே உமக்கு விரோதமாய் வந்த எதிர்மறையான சூழ்நிலையை பற்றி நாங்கள் எதிர்மறையான சூழ்நிலையிலே வேகமாய் வளர்ந்து வருகிற கிறிஸ்தவத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த எதிர்மறை சூழ்நிலையை கண்டு துவண்டு விடாதபடி இதை மகிழ்ச்சியாய் எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.